இந்த நாட்டுக்கு அரசாங்கம் இருக்கிறது. வாள் பிடித்த வீரர்களும் வேல் பிடித்த மறவர்களும் விழிப்புடன் காத்திருக்கிறார்கள். இருந்தும் இந்த நாட்டின் அரசு கடத்தப்பட்டிருக்கிறாள். என்னை நம்பி என் கரம் பற்றி அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத இந்த பாவிக்கு மன்னன் என்ற பட்டம் எதற்கு? மணிமுடி எதற்கு? விஜயவர்மா, இழந்த மனைவியும் இழந்த மானத்தையும் மீட்டு வருவேன். இல்லையேல் மண்ணோடு மண்ணாவேன். எங்கு வந்தாய்? மனசாட்சியோடு எண்ணி பாருங்கள். நீங்கள் என் கடைக்கண் பார்வைக்காக ஏங்கவில்லையா? காதல் பிச்சை கேட்டு மன்றாடவில்லையா? அதெல்லாம் மறந்து போன கடந்த காலங்கள். மறப்பதா? என்னை மறக்கலாம், ஆனால் அன்று போட்ட இந்த காதல் மாலையை மறக்க முடியுமா? கலை வணக்கம் கனகாபுரியில் வசந்த விழா. ஆடர் கலையரசி ஏழிசை வல்லவி செல்வி மஞ்சு பங்கு கொள்ளும் மேனகா விஸ்வாமித்ரா. இல்லை
கனவு கன்னியாக காதல் இளவரசியாக இருந்த நான் இன்று கசந்து போனேனா? மஞ்சு, என்னை பொறுத்தவரை பாலா இனிமை ததும்பும் இளவேனிற் காலம், நீயோ இலையுதிர் காலம். உங்களை மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். எட்டா கனியான பாலாவை மறந்து விடுங்கள். உங்கள் மனதை மாற்றிக் கொள்ளுங்கள். முடியாது. பாலாவை நான் அடைந்தே தீருவேன். அதில் வெற்றி காணும் வரை மஞ்சு என்ன மன்மதனின் காதலியே வந்தாலும் என்னை மாற்ற முடியாது. நீ இங்கிருந்து போய்விடு. ஒருவது யார்? பாலநாகம்மாவின் கணவன் விஜயவர்மன் மனைவியை மீட்க படையோடு வருகிறார். ஓ, புதிய ராமாயணம் படைக்க புறப்பட்டு வருகிறாரோ இந்த ராமன்? செங்கண்ணா, பாலநாகம்பாவை குகை வாயிலுக்கு கொண்டு வா. கட்டிய கணவன் எதிரிலே அவன் என்னை கட்டித் தழுவும்படி செய்கிறேன். பாலா, அதோ பார், பலிபீடம் நோக்கி வருகிறான் உன் கணவன். அவன் சிந்துகின்ற ரத்தம் நம் மஞ்சத்தில் தளிக்கப்படும் பன்னீராகும். நாட்டு மாமன்னரே, வருக வருக. விஜயவர்மா, எங்கே வந்திருக்கிறாய்? உன் மூச்சுக்கு முடிவு கட்டு என் மனைவியை மீட்க வந்திருக்கிறேன். பலே, உன் முடிவை நான் வரவேற்கிறேன். செங்கண்ணா, குருவே, பாலநாகம்மாவை உள்ள அழைத்துச் செல். கால கண்ணாடியில் அவள் கணவனின் வீரத்தை கண்டுகளிக்கட்டும். ஒன்றும் செய்துவிட விஜயவர்மா, எங்கே தேடுகிறாய்? உன் எதிரி அல்லவா? உன் எதிரிலே நிற்கிறேன். உன்னோட நான் மோதுவது என் வீரத்துக்கு இழுக்கு. முதலில் இவர்களுக்கு பதில் சொல்.
வீராதி வீர விஜயவர்மன் அவர்களே, உங்களுடைய வீரத்துக்கு என்னுடைய பரிசு. பிரபு, ஐயோ, உங்களுக்கா இந்த கோலம்? இது என்ன கொடுமை? கணவனை மனைவியிடமிருந்து பிரித்து வைப்பது அநீதி அல்லவா? அதனால் தான் உன் கண் எதிரிலே இவனை அழைத்து வைத்திருக்கிறேன்.